இருக்கிற தமிழ் மக்களுக்காக அப்போ ஞாபகத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. லண்டன்லேருந்து வந்தாலும் பழசம் மறக்கல. நான் வாங்குவேன். இந்த இடத்துல வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் பிள்ளைகளோட வந்து சவாரி பார்த்துருக்கிறார். எப்படி என்ன பாருங்க அந்த லொக்கேஷனை. என்ன பிரச்சனை என்றால் இன்றைக்கு 3 லட்சம் ரூபா மாடு இருக்கலாம். இன்றைக்கு 3 லட்சம் ரூபா மாட்டை டப்பன்னு மாடு வந்து முதலாவதாக வந்தா இன்றைக்கு அது 10 லட்சம் ஆகும். ஒரு நாள்லயே 12 வயசு. இப்போ ஒன்று மாடு எவ்வளோ வரும்னு சொன்னீங்க? 12.5 லட்சம். 12.5 லட்சம். வீட்டை மாடு நிற்குதா சவாரி மாடு? இன்றைய கொண்டு வந்ததா? தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஈழத்தின் வடமாகாணத்தின் யாழ் மாவட்டத்தின் மட்டுவில் பகுதியில் நிற்கிறேன். இன்றைக்கே நீங்கள் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். இன்றைக்கு வந்து சவாரி இடம்பெறுது, அதாவது மாட்டு வண்டி சவாரி போட்டி இடம்பெறுது. வடமாகாணத்தின் புகழ்பூத்த காளைகள் வந்து இந்த போட்டியில் பங்கு பெற்ற போது மாட்டு வண்டி சவாரியை பொறுத்தவரையில் நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு விடயம். முக்கியமாக வெளிநாட்டில் உள்ளாக்கள் நிறையவே மிஸ் பண்ணுவீங்க. இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். வாங்க காணொலிகளை போகலாம். தமிழா 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 தமிழ் என்கிறன். இப்போ வந்து இந்த சவாரி தடவைக்கு வந்து ஒரு வயசான ஐயா ஒரு ஆள் இருக்கிறார். அவர் கனகாலமாக இந்த சவாரியை பார்த்து கொண்டு வரேன்னு சொன்னார். அவரோட கதைப்பம். ஐயா வணக்கம். வணக்கம். எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த சவாரியை பார்த்தோம்? நான் இங்கே 16 வயதுலேருந்து பார்த்துட்டுருக்கேன். மாடு வளர்க்குறீங்களா? வளர்க்குறேன். இப்போ நிற்குது இந்த அதில் வந்து டபுளே இருக்குல்ல, டபுளே இந்த மாடு தான். சரி, இப்போ இவ்வளவு நிறைய போட்டிகள் நடம்புறது. ஆனால் இந்த சவாரியில் வந்து மாட்டு வண்டி சவாரியில் என்ன ஸ்பெஷல்? அப்படி என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை என்றால் இன்றைக்கு 3 லட்சம் ரூபா மாடு இருக்கலாம். இன்றைக்கு 3 லட்சம் ரூபா மாட்டை டப்பன்னு மாடு வந்து முதலாவதாக வந்தா இன்றைக்கு அது 10 லட்சம் ஆகும். ரைட் ரைட். ஒரு நாள்லேயே அது விலை கூடும்னு சொல்லி விலை கூடும். அவ்வளோதான். சரி, கச்சிலா தோத்துட்டா இப்போ இந்த அதுக்கு ஒரு மாடு வண்டி போட்டு அதுவும் ஓடிட்டு இருந்தால் அதுக்கு இந்த பொறுமதி கூட 10 லட்சம் 20 லட்சம் ஆகும். சரி சரி. இப்போ இதுக்கு வந்து சிலவை பொறுத்தவரையில் நிறைய செலவழிக்க வேண்டி வரும். அப்படியா? சிலவு அப்படித்தான். உதாரணமாக ஒரு சவாரி மாடு வளர்த்த ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு செலவாகும்? மண்ணளவா? ஒரு மாதத்துல எப்படியும் ஒரு 10,000 ரூபா செலவழிக்கும். 10,000 ரூபா குறைஞ்சது செலவழிக்கும். நல்ல மாதிரி பார்க்கணும். நல்ல மாதிரி பார்க்கணும். வெயிலுக்காக கட்டையிலாது வீட்டை வச்சு வளர்க்கணும். நல்ல மாதிரி வச்சு பார்த்து நல்ல தீன் வைக்கணும். சாப்பாடு வச்சுருந்தா நல்லா எடுத்துருக்கும். நன்றி உங்களோட கருத்துக்கு. இந்த இடத்தின் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. செமையா இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் பிள்ளைகளோட வந்து சவாரி பார்த்துருக்கிறார். எப்படி என்ன பாருங்க அந்த லொக்கேஷனை. இப்போ இந்த இதில் ஏற்கனவே கதைச்ச ஐயாட பேரன் நிற்கிறார். அவர் மாடுகள விலையெல்லாம் சொல்கிறார். அவருக்கு கதைப்போம். நீங்கள் எவ்வளோ ஆழமாக சவாரி பார்க்குறீர்கள்? 12 வயசுலேருந்து. 12 வயசு. இப்போ ஒன்று மாடு எவ்வளோ வரும்னு சொன்னீங்க? 12.5 லட்சம். 12.5 லட்சம். வீட்டை மாடு நிற்குதா சவாரி மாடு? இன்றைய கொண்டு வந்ததா? இல்லை, இன்றைய கொண்டு வரையில. எங்களை விட இருக்கிறது மட்டும் சந்திரபுரம். ஓகே. இதுக்குள்ள அந்த நோர்வேன்னு சொல்லி அவர் மாடு வளர்க்குற ஆள் இருக்கு. உங்களோட சொந்தமா அவர்? சொந்தம் இல்லைங்க, பக்கத்து வீடு. ஓகே. நான் அவர் மாடு வளர்க்குற இடத்துக்கு வந்தேன். நான்
எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? இப்போ 7ஆம் ஆண்டு. 7ஆம் ஆண்டு. ஓகே. சவாரியில் என்ன பிடிக்கும்? என்னதுக்காக சவாரி பார்க்க வர்றது? மாடுகள் ஓடுவா மாடுகள் ஓடி வரதை பார்க்க. ஓடி வரதை பார்க்குறதுக்கு போட்டி, அதாவது போட்டிக்கு பார்க்குறது. விரட்டே மாடுது. விரட்டே நிற்கிது. எத்தனை வச்சுக்கிறாள்? விரட்டே நிற்குது. உங்கள்கிட்ட நிற்கிறா மாடு? இப்போ வந்து ஒரு ஐயாவும் ஒரு தம்பியும் சவாரி பார்த்து கொண்டிருக்கணும். அவையே அதன் அனுபவங்களை கேட்போம். ஐயா எங்கேருந்து வந்தது? நாங்கள் களியங்கால். எவ்வளோ ஐயா? களியங்கால். கல்வியங்கால்லேருந்து வரீங்க. மாடு கொண்டு வந்தீங்களா இல்லை பார்க்க வந்ததா? நாங்கள் ரொலியில் லொரியில் வந்தது. மாடுகளும் போகுது பாருங்க. டைம் இல்லை போட்டியாக தான் போகுது. அது ஓட்டு வாங்க ஐயா ஓரளவு ஏ குரூப்பில் வந்த மாடுன்னா என்ன விலை இருக்கும்? அதுன்ற விலை சார் அது இப்போ ஒரு கோடிக்கு வரும். 1 கோடியா? 80 லட்சத்துக்கு மேலே. 50 லட்சத்துக்கு மேலேயா? 80 லட்சத்துக்கு 80க்கு மேலே. இது ஒரு போதை தானே என்ன சில பேருக்கு. அதுதான் ஒரே டீம் தொடர்ந்து இல்லை பேருக்காக வளர்க்குறேன். பேரும் மற்ற அந்த ஒரு இது என்ன அந்த நான் அந்த ரோய்ஸ் அண்ணா அந்த ஆடு வளர்க்குற அவரை பேட்டி எடுத்தேன். அவரும் சொன்னார் அந்த தான் வெட்டி தாப்பினதை விட காசு கொடுக்க மாட்டேன். அது மாதிரி. நன்றி உங்களோட கருத்துக்கு. இப்போ வந்து நான் இந்த சவாரி விடந்தையில் வந்து ஒரு ஆட்டோ நிற்குது, அதுக்குள்ளே நிற்கிறேன். இந்த ஐயா வந்து இந்த சவாரி தொடர்பாக அனுபவமான ஆளுன்னு சொல்லிக்கணும். ஐயோட பேர் வந்து? இந்த பேர் சிவானந்தன். எங்கே இருக்கிறீங்க? எந்த புறப்படம் சொன்னால் இப்போ கல்யாணம் செய்திருக்கிறது புன்னாலங்கட்டவன் தெற்கில். ஓகே. எந்த சிவானந்தன் என்ற பேர் சொன்னால் அதிகமாக ஆக்களுக்கு விளங்காது. பனங்கட்டி எண்ணெய்ண்டா அதிகமான ஆக்களுக்கு விளங்கும். சரி, பனங்கட்டி எண்ணெயை தெரிஞ்சாக இந்த வீடியோவை பார்த்தா அவரை காண்ற நேரம் சொல்லுங்க. அந்த வீடியோவில் உங்களை கண்டனாங்கன்னு சொல்லி நீங்கள் மாடு கொண்டு வந்தீங்களா இன்றைக்கு? இல்லை இப்போ எனக்கு 84 வயதாக போகுது 2 மாதத்தில். சரி சரி. நான் இப்போ மாடு கட்டி ஆனால் சவாரியே தவற வருதில்லை பார்க்குறது கூட 93ஆம் ஆண்டு இயக்கம் வச்ச மேடை சவாரியிலே இந்த மாடுகள்லாம் முதலாவதாக வந்து. சரி சரி. மற்ற அவர் சூச அவர் தான் கடற்படைகளின் தளபதி. கம்பேஜில் வச்சு எனக்கு ஒரு தங்க பவுன்லேயே அந்த புலிச்சியில் போட்ட பவுனில் மாலை போட்டு பரிசு வந்தது. நான் வந்து அந்த கொடி அடிக்கிற ஐயாவுக்கு கிட்டவா வந்து நிற்கிறேன். பாருங்க என்ன மாதிரின்னு சொல்லி. கொடி அடிக்கல, இவர் தான் கொடி அடிக்கிறது. இப்படியா பார்க்குறீங்க? இப்போ இந்த சவாரியை பார்க்குறதுக்காக ஒரு அண்ணா வந்து இந்த மட்டிவல் சவாரி திட்டத்துக்கு வந்திருக்கார். லண்டனில் இருந்து. லண்டன் விட பண்ண நீங்கள் அம்மா வந்து கந்தசாமி ஒரு சவாரிகளோட சொந்தம் இது பெண்ணாலே. ஓகே. அவர் வந்து பேர் போன சவாரிக்காரன். பேர் என்ன? விடங்கந்தசாமி சொல்றது. கடைசியாக வந்து கொம்பசோடி வந்து எங்கள்கிட்ட இருந்தது. அந்த கொம்பசோடி வந்துட்டு எல்லாராலும் அடக்க முடியாத ஒரு மாட்டை எங்களோட அப்பா வந்து அதுக்குரிய பட்டிஷ் எல்லாம் கொடுத்து அடக்கி இந்த தடவையெல்லாம் 2 தடவை காவன்றாங்க. சரி பெரிய தடவை. லண்டன் போய் எவ்வளோ காலம்? 22 வருஷம். வெளிநாட்டு வாழ்க்கையில இதுகள் எல்லாம் உண்மையாக கிடைக்காது. அதோட ஒப்படைக்க இது வந்து பெட்டரா இருக்கா இலங்கை அல்லது இந்த விஷயங்களுக்கு? இல்லை வெளிநாட்டு நல்லமா? வெளிநாட்டு அப்படி ஒன்றும் இல்லை தான். ஹோர்ஸ் ரேசிங் இருக்கு. ஹோர்ஸ் ரேசிங் வந்து என்ன சொல்றது, அது சொந்தங்கள் பந்தங்களோட எல்லாம் சேர்ந்து இப்படி கதைச்சு இப்படி பெண்கள் அடிக்கலாமா? இல்லை வெள்ளக்காரன் பேர் எங்களை கணக்கெடுக்க மாட்டாங்க. அது அவையவே இந்த வேலையை பார்த்து கொள்ளுது. இது வந்து எங்களுக்குரிய ஒரு விளையாட்டு உண்டு. நிச்சயமா தமிழ் மக்களுக்கு அப்பா ஞாபகத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. லண்டன்ல இருந்து வந்தாலும் இந்த பழசம் மறக்கல. நான் வாங்க கொண்டு சொல்லி இருக்கிறார் கொஞ்சம் மேலாக. சரி. அப்போ அவரும் பாரத்துக்கு அடுத்தடுத்த இல்லை அவருக்கு கூட்டிக் கொண்டு பாரத்துக்கு
பார்ப்போம், இருந்து பார்ப்போம். இப்போ வந்து இந்த மாடுகள் புறப்பட தயாரான இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம். பாருங்க இந்த அனுபவங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. புறப்பட தயாராக இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி சொல்லி. எவ்வளோ வாகனங்கள் இந்த மாடை பிடிக்கணும் பாருங்க. ஒரு லொரியில் அதுகளை பிடிச்சி தான் இந்த மாடை இந்த சவாரிக்கு வந்து கொண்டு வந்திருக்கணும். வாகனத்தை பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு வந்து இது ஒரு காலகாலமாக ஒரு ரசனை அல்லது இதன் மீதான போதைன்னு சொல்லலாம். நிறைய ஆட்கள் வந்து நிற்கிறேன் பாருங்க. நிறைய செலவழித்து இந்த வாகனங்களை பாருங்கன்னு சொல்லி. அந்த வகையில் இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சவாரி வந்து தமிழர்களது ஒரு மரபு, உங்களுடைய அடையாளம். அதை வந்து நிறைய பேர் இன்றைக்கு வந்து வெளிநாடுகளில் இருந்து கூட வந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கணும். எனவே இந்த காணொளி தொடர்பான உங்களது கருத்துக்களை பதிவிடுவதோடு மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.